ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ராப்பரான லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது நீங்கள் வடாம் அப்படி இல்லைனாக்கா உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னாலே லெமன் ரைஸ் தாங்க எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ண ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் பச்சை வேர்க்கடலை தாங்க சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துருங்க. நல்லா வறுபட்டு கொஞ்சம் நிறம் மாதிரி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு கடலைப்பருப்பு வேர்க்கடலை எல்லாமே நல்லா செவக்கணுங்க. அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டு நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு 4 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போகணும். பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு, நான் 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. ஒருவேளை நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்து வடிச்சிருக்கீங்க அப்படின்னா இங்கே உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் சாதத்தில் உப்பு சேர்க்கலை, அதனால் இங்கே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் 2 லெமனை ஜூஸ் புழிஞ்சு சேர்த்துக்கிறேன். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. சேர்த்துட்டு இதை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. லெமன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சாதத்தில் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 4 கப் அளவுக்கு சாதத்தை வடித்து நல்லா ஆற வச்சு உதிரியாக இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய லெமன் குழம்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ரொம்ப போட்டு கலக்காதீங்க. கரண்டி வச்சு பொறுமையாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. சாதம் எல்லாமே அந்த குழம்போடு நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். சாதம் சூடாக இருந்துச்சுன்னா குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி வடிக்கும் போதே ரொம்ப வேக விட்டுட்டிங்க அப்படின்னாலும் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப குழஞ்சிரும். வடிக்கும்போது சாதத்தை நெத்து பக்குவத்துக்கு வடிச்சிருங்க. வடிச்சிட்டு ஆற வச்சுட்டு கலக்கும்போது சாதம் உடையாது, குழையாமல் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. சாதம் கொஞ்சம் கூட உடையில எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான லெமன் ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி லெமன் ரைஸ் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.